அன்பிற்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போது உட்கார்ந்தால் அத்தஹியாத்து ஓதுவார்கள் என்று நாங்கள் தெரிஞ்சிருக்கிறோம். குர்ஆனில் உள்ள சூரத்தை எங்களுக்கு கற்றுத்தருகின்ற மாதிரி அத்தஹியாத்தை கற்றுத்தருளாய் இருந்தார்கள். யார்? ரசூலுல்லாஹ். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லிமிலே வருகிறது. அத்தஹி இதிலே பல முறைகள் வந்திருக்கிறது. அதில் 2 முறையை அழகாக சொல்கிறேன். இந்த 2 எங்களிடத்தில் ஓதப்படக்கூடியது, அதிகமானதை சொல்லி குழம்பக்கூடாது. அதாவது சிறு அத்தஹியாத் தான் சின்ன வார்த்தைகள் முன்பின்னாகி இருக்கிறது. இதில் நாங்கள் பாடசாலையில் படிக்கின்ற போது இந்த அத்தஹியாத் முறையை பாடமாக்கி இருப்போம். என்னது? அத்தஹியாத்துல் முபாரகாத்து ஸலவாத்து தய்யிபாத்து லில்லாஹி அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபிய்யு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸ்ஸாலிஹீன் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். இது அது நபிகளாருக்கு ஸலவாத்தை சொல்வதற்கு முந்தைய பகுதி. இது இவ்வாறு பாடமாக்கிறோம். இதேவேளை மற்ற ஹதீஸிலே எவ்வாறு வருகிறது என்றால், அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து. முபாரகாத்து அதில் இல்லை. அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபிய்யு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இவ்வாறு வருகிறது. முதல் நான் ஓதி காட்டியதில் இதில் முபாரக்காத் என்ற வார்த்தை மேலதிகமாக வந்திருக்கிறது. 2ம் ஆதாரமான ஹதீஸ், சரியான ஹதீஸ். அதே மாதிரி முதல் ஓதியதிலே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று வந்திருக்கிறது. எனவே இந்த 2இல் ஒன்றை ஓதிக்கொண்டால் அதுவே போதுமானதாகும். நாங்கள் பாடமாக்கி இருப்போம். பாடம் இல்லாதவர்கள் சரியாக ஓதிக்கொள்ள வேண்டும். பாடசாலை புத்தகங்களில் நாங்கள் கூடுதலாக பாடமாக்கியது ஆதாரமான ஹதீஸாக இருப்பதால் அதை நான் திரும்பவும் சொல்லிக் கொள்கிறேன். ஏனென்றால் சிலர் தவறுதலாக சொல்வார்கள், அவர் உச்சரிப்பு பிழைக்கக்கூடாது என்பதற்காக நான் அதை மீண்டும் திருப்பி சொல்கிறேன். அத்தஹியாத்துல் முபாரகாத்து ஸலவாத்து தய்யிபாத்து லில்லாஹி. இவ்விடத்தில் தய்யிபாத்து தா தய்யிபாத் இல்லை. தமிழ் எழுதினால் தா எழுத மாட்டார்கள், தா எழுத மாட்டார்கள், தா தான் எழுதுவார்கள். தாப 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 என்ற வினைச்சொல் தௌபா செய்த என்ற கருத்து. தாப என்ற வினைச்சொல் மனமானது என்ற கருத்து. இங்கே மனமானவைகள் என்ற பொருளுக்கு தான் பெறுகிறது. எனவே தாப தய்யிபாத்து. எப்படி? அத்தஹியாத்துல் முபாரகாத்து ஸலவாத்து தய்யிபாத்து லில்லாஹி அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபிய்யு ورحمة الله وبركاته السلام علينا وعلى عباد الله الصالحين أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمد رسول الله وأشهد أن محمد رسول الله. இவரது சிலர் அதிகம் பிழைவிடுவதை காணுகிறோம். அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லிடுவார்கள். சில சகோதரர்கள் பாங்கு செல்கின்ற போது கூட அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்பார்கள். சிலர் இகாமத் சொல்ல சொன்னால் அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் அந்த ரசூலுல்லாஹ் என்று முஹம்மதன் தா வரணும், தா து அல்ல. அதில் தவறாக சொல்லிவிடுகிறார்கள். எனவே அதை கவனத்தில் கொள்ள வேண்டும். மீண்டும் திருத்தாமல் சொல்கிறேன். அத்தஹியாத்துல் முபாரகாத்து ஸலவாத்து தய்யிபாத்து லில்லாஹி அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபிய்யு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸ்ஸாலிஹீன் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். கருத்து அழகான கருத்து. ஆனால் கருத்தை விளங்கி நாங்கள் ஓத வேண்டும். அது மிக மிக பிரயோசனம். அப்போதால் எங்களுடைய மனம் தொழுகையிலே லயிக்கும். நாங்கள் அல்லாஹ்வின் முன்னால் அவனை போலுகிறோம் என்றது வரும்.
அல்லாஹ்வை புகழ்ந்து நபிகளார் மீது ஸலவாத்து சொல்லி நாங்கள் அல்லாஹ்விடம் எங்களுடைய தேவையை அங்கே அத்தஹியாத்திலே கேட்கிறோம். எனவேதான் அதற்கு துஆ என்று சொல்வது, பிரார்த்தனை. அத்தஹியாத்து காணிக்கைகள், அல் முபாரகாத் பரக்கத்தான விடயங்கள், அஸ்ஸலவாத் ஸலவாத் என்றால் அருள்கள், அத்தய்யிபாத் மனமான நல்ல விடயங்கள் எல்லாம் அல்லாஹ்விற்கே உரியது. யா அல்லாஹ் உனக்கே எல்லாம் உரியது. அருள் செய்யறாலும் நீதான் அருள் செய்யணும், அபிவிருத்தி செய்யங்களை செய்ய நீதான் செய்யணும், நீதான் செய்யணும் என்று அல்லாஹ்விடம் அவன் அல்லாஹ்வுக்கு சொந்தமானதை எடுத்து சொல்கிறான். அடுத்து நபியே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும், அல்லாஹ்வின் அருளும் பரக்கத்துகளும் உண்டாகட்டும். அதற்கு பின் சலாம் எங்கள் மீதும் நல்ல அல்லாஹ்வின் அடியார்கள் மீதும் உண்டாகட்டும். அல்லாஹ்வை தவிர வணங்குவதற்கு தகுதியானவன் இல்லை என்று சாட்சி சொல்லுகின்றேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதர் என்றும் சாட்சி சொல்கின்றேன். இதைத்தான் ஓதிக்கொள்வது. இதை முதலாவது அத்தஹியாத்தில் ஓதினால் அதற்கு பின் ஷாஃபி மத்ஹபிலே ஒன்றை சொல்வார்கள், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் என்று நபிகளார் மீது ஸலவாத்து சொல்லிக் கொள்வது. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் என்ற வார்த்தையோடு சொல்லி நிறுத்திக் கொள்வார்கள். இதைத்தான் நாங்கள் என்ன செய்கின்றோம், அதிகமானவர்களிடத்திலே பார்க்கிறோம். இஸ்லாம் பாட புத்தகத்திலும் படித்து தரப்பட்டிருக்கிறது. ஆனால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் அத்தஹியாத்து ஓதுகின்ற முறையை, ஸலவாத்து நபிகளார் மீது ஸலவாத்து சொல்கின்ற முறையை கற்றுக் கொடுக்கிற போது எவ்வாறு கற்றுக் கொடுத்தார்கள் அதை நாங்கள் இங்கே பார்க்கலாம். கஅப் பின் உஜ்ரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நாங்கள் நபிகளாரிடம் கேட்கின்றோம், அல்லாஹ்வின் தூதரே, உங்கள் மீது அஹ்லு பைத்துகள் என்ற குடும்பத்தார் மீது ஸலவாத்து எப்படி சொல்கிறது? எங்களுக்கு உங்களுக்கு சலாம் சொல்கின்ற முறையை அல்லாஹ் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறான் என்று சொன்னபோது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத் என்று இவ்வாறு சொல்லிக் கொடுத்தார்கள். இதிலே இன்னக ஹமீதும் மஜீத் என்கிறது இரண்டு விடுத்தம் பெறுகிறது. இது இன்னும் பல முறைகளில் சில வார்த்தை வித்தியாசங்களுடன் ஹதீஸ்களில் நிறைந்திருக்கிறது. நீங்கள் ஒன்றை பாடமாக்கி கொண்டால் போதுமானது. இன்னும் எத்தனையோ சகோதரர்கள் அவசியமான துஆக்களில் ஒன்றை கூட முழுமையாக பாடமாக்கி கொள்ளவில்லை. அதனால் நான் அதை சுருக்கிக் கொள்கின்றேன். இவ்வாறு அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். இவ்வாறு முழுமையாக நபிகளார் ஸலவாத்தை கற்றுக் கொடுத்திருக்கின்ற போது நாங்கள் அத்தஹியாத்திலே முன்பகுதியை மட்டும் சொல்வதென்பது அதுக்கு ஆதாரம் இல்லை. எனவே முதலாவது ரக்காத்திலும் நாங்கள் ஓதுகின்ற போது ஸலவாத்து சொல்கின்ற வேளையில் முதலாவது அத்தஹியாத்திலும் முழுமையாகத்தான் சொல்ல வேண்டும். அவ்வாறு நாங்கள் சொல்ல பழகிக்கொள்ள வேண்டும். கருத்து என்ன? யா அல்லாஹ், முஹம்மது நபிகளாரின் மீதும் அவர் முஹம்மது நபிகளாருடைய குடும்பத்தாரின் மீதும் நீ அருள் புரிவாயாக. அப்ப நபிகளாருக்காக நாங்கள் பிரார்த்திக்கிறோம். அவ்வாறு பிரார்த்திக்கின்ற போது நாங்கள் பிரார்த்தனை என்பது உள்ளத்தோடு வருவது, கருத்துகள் எங்களுடைய மனதிலே இருக்க வேண்டும். கருத்துகளை பற்றி சிந்தனை இல்லை என்றால் என்ன ஓதினோம் என்றே தெரியாது. அது பராமுகமான துஆ. அதனால் தெளிவாக நாங்கள் ஓத வேண்டும், மனதிலே பதிய வைத்து. இப்ராஹிம் நபியின் மீதும் இப்ராஹிம் நபியினுடைய குடும்பத்தாரின் மீதும் நீ அருள் செய்த மாதிரி முஹம்மது நபிகளாருக்கும் அவருடைய குடும்பத்தார் மீதும் அருள் செய்வாயாக. நிச்சயமாக நீ புகழுக்குரியவன், கீர்த்திக்குரியவன். மேலும் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்தின் மீதும்
இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்தின் குடும்பத்தாரின் மீதும் நீ அபிவிருத்தி செய்த மாதிரி முஹம்மது நபிகளாரின் மீதும் முஹம்மது நபிகளாரின் குடும்பத்தாரின் மீதும் அபிவிருத்தி செய்வாயாக. நிச்சயமாக நீ புகழுக்குரியவன், கீர்த்திக்குரியவன். இவ்வாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத்து நபிகளாரின் மீது அதாவது ஸலவாத்து சொல்வதை அழகாக கற்றுத்தந்தார்கள். இவ்வாறு ஸலவாத்து சொல்லிவிட்டால் முதலாவது அத்தஹியாத்தில் இவ்வாறு நாங்கள் ஸலவாத்து சொல்லிக் கொண்டால் அதனோடு நிறுத்திக் கொள்கிறோம்.